யோபுவைப் போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரைப் போல் குடித்து அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறவன் யார்? எப்படி எனில், தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. யோபு எப்படிப்பட்ட மனுஷர் என்பதை எலிகு ஆராய்ந்து பார்க்கிறார். யோபுவைப் போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷனை காண முடியாது. யோபு தப்பிதமான வார்த்தைகளை பேசுவதனால் அவருடைய சிநேகிதர் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபுவின் வார்த்தைகளினால்தான் அவருக்கு நிந்தையும் வேதனையும் உண்டாயிற்று. யோபு தகாத வார்த்தைகளை பேசுவதனால் அவருடைய சிநேகிதர் அவரை பார்த்து ஏளனம் பண்ணி நகைக்கிறார்கள். யோபு அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறார். தன்னுடைய வார்த்தையில் அவர் அக்கிரமக்காரரோட சேராமல் தனியாக பிரிந்திருந்தாலும் தன்னுடைய இருதயத்தில் உள்ள கருத்தில் அவர் அக்கிரமக்காரரோடும் துன்மார்க்கரோடும் ஐக்கியமாய் இருக்கிறார். யோபுவின் கருத்து துன்மார்க்கருடைய கரங்களை பலப்படுத்துகிறது. தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்று யோபு பொதுவாக சொல்லிவிடுகிறார். யோபுவின் வார்த்தையில் நீதியும் இல்லை, உண்மையும் இல்லை.